Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சேகோ வச்சு வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ். இந்த வெயில் காலத்துக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். உங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ். அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு சேகோவை 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுகி இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் மாற்றிடுங்க. உங்கள் கையால் நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட சேகோ இப்போ நல்லா ப்ளூம் ஆகி ரெடியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நான் ஒரு மிக்சிங் பவுலில் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சேகோ, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணுது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சாப் பண்ணுது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சாப் பண்ணுது, அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. அப்புறமா உங்கள் கையில் வச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப சேர்க்காதீங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டு அகேன் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸில் 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான ஹெல்தியான சேகோ வடை சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குவிக் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த சேகோ வடை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.